வெல்கம் பேக் டு மயில் தொகை ஸ்டுடியோ. டைப்ஸ் ஆஃப் சீம் ஸ்டிச்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் டைப் பிளைன் சீம் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு ஆல்ரெடி பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல செகண்ட் டைப் டபுள் ஸ்டிச்சர் சீம் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட் சைடு ராங் சைடு மார்க் பண்ணிக்கலாம். இதுவும் பிளைன் சீம் மாதிரியே தான். ரைட் சைடு ஃபேசிங் ரைட் சைடு பாருங்க, ரைட் சைடு ஃபேசிங் ரைட் சைடு இந்த மாதிரி வச்சுட்டு ராங் சைடில் ஸ்டிச் பண்ணும். ராங் சைடில் 1/2 inch டிஸ்டன்ஸில் நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். இது மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. இதுதான் வந்து பிளைன் சீம். நம்ம டபுள் ஸ்டிச்சு சீமுக்கு இது மேலே இன்னொரு ஸ்டிச் போடணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும். கிளாத் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இழுக்கும் போது இந்த இடத்துல வந்து ஸ்டிச் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதுக்கு தான் வந்து டபுள் ஸ்டிச் போடுறோம். இது மேலே இன்னொரு ஸ்டிச், அவ்வளோதான். பாருங்க, இப்போ இழுக்கும் போது உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இது வந்து எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சைடு சீம்ல மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இப்போ ரெடிமேட் குர்த்திஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டிச் மட்டும் தான் போட்டிருப்பாங்க, வெறும் பிளைன் சீம் மட்டும் தான் இருக்கும். நீங்க இந்த மாதிரி 2 ஸ்டிச் போடும்போது தான் உங்களுக்கு வந்து நல்ல லைஃப் கிடைக்கும். பாருங்க, இப்படி இழுக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமா இந்த ஸ்டிச்சஸ் வந்து விட்டு வராமல் இருக்கும். இதுதான் வந்து டபுள் ஸ்டிச் சீம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் சீம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.